அண்ணா வந்து சின்ன வீடு 50 அண்ணா வந்து ஆச்சரியப்பட்ட இதுக்கு தானே அவங்கள போட்டு மருந்து எடுக்கிறீங்க பழைய தண்ணியா பழம் இப்படி ஒருவர் கூட செய்திருக்காத ஒரு மோட்டார் சைக்கிள்ல வந்து ஒரு அண்ணா அப்புறம் ரெண்டு சின்ன பசங்க வந்தா எனக்கும் வந்து தெரியல யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை படுக்கிற கேண்டீன்லாம் இருக்கும் எல்லாரும் சாப்பிடுவாங்க. நாங்கள் போயிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வேற அப்படி நேரடியாக வந்து சந்தைக்கு விரும்பி பாருங்க மலைகளையும் வந்து சந்தைக்கு வந்தால் ஆச்சரியமாக இருக்கு. புல்லாரிச்சு நான் நினைச்சு ஃபீல் பண்ணணும், அதாவது யோசிக்கணும். போட்டு விடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்றால் பட்டுத்துறையில் உள்ள என்னோட வீட்டை தான் நிற்கிறோம். அதையும் இன்றைக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதான வீடியோ பதிவு பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு பின்னேரம் சாப்பிட்டுட்டு நான் எங்களோட வீட்டை வந்து நிற்கிறோம். நிற்கும்போது அந்த அண்ணா மற்ற 2 தம்பியாக்கள் வந்திருக்கணும். அதாவது என்னென்று பார்த்தால் நாங்கள் உள்ள இருக்கிறோம். துருவா பைக் அப்படியே வருது பாருங்க. கூடுதலாக நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா இப்போ வர்றதெல்லாம் பதிவு பண்ணுவோம். அப்போ வந்ததும் பதிவு பண்ணப்பட்டது இப்படி வந்தவர். அதுக்கு பிறகு நாங்கள் அண்ணாண்ட அனுமதி நாங்கள் நீங்கள் வந்தது என்ன மாதிரி என்று கதைக்கிறத நாங்கள் வீடியோவை பதிவு பண்ணணும். என்ன கூடுதலாக எல்லாத்தையும் அப்படியே தான் போடுறோம். பார்க்குறீங்க என்ன நடக்கிறதோ அப்படியே போட்டுடுறோம். பதிவு பண்ணாங்க. அப்போ அண்ணாவோட கொஞ்சம் கதைப்போம். இருந்தாலும் இப்போ 2 கதை தான் இருக்குது. பிரச்சனை இல்லையா? அண்ணா என்னென்னா புது வீட்டை பார்க்கறதுக்காகவும் மற்றது அக்கலக்கலையா பார்க்குறது நான் எல்லாரையும் பார்க்க வந்திருக்கிறேன். முதலாவதாக இந்த நேரடியாக வந்துட்டேன். இப்போ இந்த வீடு அட்ரஸ் தெரிஞ்சபடியா வணக்கம். நான் அங்கே போனப்போ அதை சொல்லி நீங்கள் அப்போ எனக்கு இந்த பணக்கூடல் தெரிஞ்சது வீடியோக்கள் எனக்கு காவல்னா அங்க இருக்குது. நாங்க இருக்கிற பழசு அதெல்லாம் இருக்கிறோம். அங்க போனீங்களோ? அவங்க ஓட்ட போயிட்டோமா மலைக்கு கொண்டு சரியாது. இப்ப நீங்கள் உங்களோட பேர் என்ன? சின்னராசா. சின்னராசா. அங்க இருக்கிற நீங்கள் மூலாய். மூலாயில இருந்து வரீங்க. இந்த வாரம் கிருஷ்ணாவை கட்டி பிடிச்சி விருப்பம். அவரை சந்திக்கலாம். கொஞ்சம் தான் கோல் பண்ணுவோம். அவர் டைம் இருந்தால் கிடைச்சிருக்கு போன் ட்ரை பண்ணால் கிடைச்சிருக்கு. அதனால ராத்திரி கூட ஒரு 10 தரம் அடிச்சிருக்கேன். அடிக்கிறது கூட இரவு 2 மணிக்கு ஒரு வீடியோ பார்ப்பேன் கிருஷ்ணா. 2 மணிக்கே பார்ப்பீங்க? பார்க்குறீங்க? மூடே பார்ப்பேன். பார்க்குறீங்க? ஹோட்டலில் வந்து ஒரு கிளிப் பண்ணுறது போட்டுட்டு பெட்கட்டில் பொடி விட்டுனா அப்படியே முன்னுக்கு பார்த்து பார்த்து அப்படியான ஒரு பார்க்குறாருடைய தான் இப்போ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இப்போ எடுக்க தெரியும். இவர் 2 பேரும் இவர் வந்து இவருடைய மூத்த மகன். நம்ம பேர் என்ன? கவிஞன். அடுத்த அவர் மூத்த மகள். மகள் பேர் மகன் பேர் எத்தனை பேரும் பேர பிள்ளைங்க. 2 பேரும் பேர பிள்ளைங்க. மகன் மகனும் வளர்ந்துதான் இருக்கேன். ஓகே ஓகே சரி சரி. இப்ப இந்த அங்கிள் தான் பேர பிள்ளைகள் 2 பேரும். வாங்க நீங்க இருக்கு பிரச்சனை நினைச்சு வந்துருக்கிறீங்க. 2 பேரும் பேர பிள்ளைகளும். ஆனால் இங்க பார்க்கணும் வாக்கல என்று தேடி வந்துருக்கீங்க. என்ன கிருஷ்ணாங்களை தெரியுமா? பார்க்கறதுக்கு வந்தீங்க. அப்ப என்ன தெரியாத தெரியுமா? முதல் அப்படியே பைக்கை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. மல்லாவி மல்லாவின்னு மல்லாவி
கிருஷ்ணா வேற நம்ம மல்லாவிக்கு அதுக்குள்ள மல்லாவின்னா வேற என்ன நினைக்கிறேன் மல்லாவி ஊரண்டி அப்படிதான் நிறைய பேர் கேட்குறவ இப்போ மல்லாவின்னு இப்போ கூடுதலாக இப்போ நான் ஆரம்ப காலத்தில் மல்லாவில் இருந்தாங்க அப்படியே தான் இந்த பட்டத்தை தான் மல்லா இடம் மெல்லாவிதானே இப்ப நான் மட்டும்தான் எங்க சகோதரங்களை கொஞ்சம் தூரம் போய் கட்டினேன் மெல்லாவில அப்ப மெல்லாவியக்கா கிருஷ்ணன் பழைய வீடியோலாம் இருக்குது நாங்கள் இருந்த வீடு மல்லாவியக்கா சந்திக்க வந்தேன் அப்புறம் இந்த வரைக்கும் மல்லாவியக்காக்கு வாடகை வீடு வாங்கி அவர் தான் வாடகை வீடு எடுத்து தந்தவர் இங்கே குறைஞ்சு நாங்கள் இருக்கிற வீடு அவர் தான் எடுத்து தந்தது அப்போ அதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. சரி பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் யாராவது சந்திக்க வந்தீங்க முதலாவது குடிவெல்லாம் முடிஞ்சிக்கணும் அப்பாவுக்கு முதல்ல எடுத்த நம்முடைய அம்மாவை முதல் பார்க்கணும். அப்ப நீங்கள் ஒவ்வொரு இடமா தான் போகணும். இப்ப இந்த மலை இல்ல இல்ல பாப்போம். நான் இப்ப நாங்க இதுல என்ன செய்வோம், கொஞ்சம் கதைச்சிட்டு அடுத்தது நீங்க வேணும்னா நான் கூட்டிட்டு போறேன். எல்லா இடத்தையும் பார்க்கலாம். வந்த நாள் நாங்கள் நீங்க வந்து டீ தான் போட்டு எல்லாமே அதுக்கு ஏத்த மட்டும்தான் இருக்குது. மழை அண்ணா வந்தோடனே வேணும்னா கவர்மெண்ட்ல எல்லாம் அடி வர்றாங்க, இந்த வீட்டுக்கு பேசுறாங்க. என்னன்னு சொன்னீங்க, எரிச்சல் குணம் படுறாங்க, கொள்ளையடிச்சு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் அளவா தானே இருக்குது. இதை பார்க்கலாம். யோசிக்க பேசுறாரு. வீடியோல பார்த்துட்டு கண்ட பாட்டுக்கு பேசுறாங்க. இல்ல வீடியோல பார்க்க பெருசா தான் இருக்குது. இல்ல அந்த வீடியோல பார்க்கல. நானே நாளைக்கு போய் வந்தேன்னா இந்த வீடா இருக்காது, சின்ன வீடா ஏழு சொன்னேன். அதே பெரிய வீடா இருந்தது, சின்ன வீடா இருக்கு. அதான் இப்ப என்னென்றால் கூடுதலா அப்படித்தான் நாங்கள் பார்த்துட்டு நிறைய முடிஞ்சிருக்கும், காசு அங்க அடிச்சுப்பாங்க இங்க அடிச்சுப்பாங்க சொல்லுவாங்க. நேற்று நான் இந்த முடிஞ்ச கணக்கெல்லாம் அப்படியே சொன்னேன். நிறைய பேர் பார்த்துட்டு அது சரின்னு தான் சொன்னேன். ஓகே, இப்போத்த காலத்துல இவ்வளவு முடியும், ஒரு காணிக்குள்ள இவ்வளவு வேலை செய்யிருந்தா இவ்வளவுதான் முடியும். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அண்ணாவும் வந்தாதான் ஆச்சரியப்பட்டேன். இதுக்குத்தானா அவங்கள போட்டு வரத்து எடுக்கிறீங்கன்னு. படிக்கிறீங்க நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, முன்னுக்கு வாங்க. நான் இப்படி கவத்தை ஓடணும் அப்படி இருந்துட்டு போட்டு வருவது இல்ல, அப்படி பராமப்படுறது. பாத்தீங்க அண்ணா நேரம் வந்து பார்த்தோம்னா நான் புரிஞ்சு கொள்றேன். இப்போ சும்மா பொறாமப்பட்டெல்லாம் ஒரு சொல்லக்கூடாது, தெரியாம குற்றம் சாட்டக்கூடாது. பிள்ளையனால் பிள்ளைன்னு சொல்லலாம். அதான் அந்த கோர்ட்டில் ஒரு இது இருக்குல்ல, என்னண்டு 1000 குற்றவாளி ஏதாப்பெல்லாம் ஒரு நிறைவேறாத சந்திக்கப்படக்கூடாது. இப்போ நாங்கள் குற்றமே செய்யாமல் கோவத்தில் பார்த்து உங்களோட வீடு வந்து பார்க்கணும், உங்களோட முடிவு வரணும்னா எனக்கு நேரம் இல்லாம போச்சு வாரத்துக்கு. நான் சொன்னேன் சரி. இப்போ அதுக்கு வராட்டியும் இப்போ நான் கழிச்சாச்சு வந்திருக்கீங்களே, இவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்ட 7ஆம் வகுப்பு படிக்கிற நீங்க ஒரே வகுப்பு. எந்த பள்ளிக்கூடம்? மூலாய் சைவ பிரகாச வித்யாலயம். சூப்பர். நீங்க சொல்லணும். இப்போ போய் நைட்டு நீங்க இதை பார்ப்பீங்களே. சரி சார், நீங்க டீயை பாய்ங்களா? முதல்ல உண்மையாகவே அண்ணாவே உங்களுக்கு தெரியாது. அண்ணா 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 தெரியுமா? ஏன்னா பழக்கம் பழக்கம் இல்லை. இப்போ அவர் தெரியாது. ஒரு நாள் கதைச்சிருக்கிறேன் நான் போல தெரியாது. இப்ப மலைக்குள்ள ஏன்னு வந்தீங்கன்னு கேட்டால் அங்க வழி கிடைக்க மழை இல்லையா? இந்தால வந்தோம்னா மழை. எங்க போட்டு வந்தீங்க? நாங்கள் வந்து தலைவிட்ட மண் எடுத்துன்னு வந்தீங்க. எந்த பல்வேட்டு துறையில வீடு வீடு நிலம் மட்டும்தான் சிவர் வந்து சிவர் வந்து அதுல மண் எடுத்து வந்தீங்க. சரி, அதுக்கு அடுத்து அப்படி இருந்தால எங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் நாங்கள் ஒரு கட்டால் அது என்னோட அழைஞ்சு போகக்கூடாது. அது இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறேன் தொடரும். அப்ப சின்னங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கணும். தெரியாது என்னுடைய ஆளுக்கு எல்லாம் சொல்றேன். வேறையா இருக்கும் இல்லை. சரி, அப்ப நீங்கள் வந்து எனக்கு பொழுது வர்றதுக்குள்ள எல்லாரையும் பார்த்துட்டு போகணும். பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் இருக்கிற நாங்கள் நைட்டுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். அப்போ போகிற டைமா இல்லை போய் பார்த்துட்டு போகலாம். அப்படி இல்லை நீங்கள் போட நாளைக்கு இங்க நின்று நாளைக்கு போகணும். இல்ல பரவாயில்ல, நீங்க
இல்லை முடிவெடுத்து நிற்கிறேன் நான் நின்று போங்க சரியா அடுத்தது இப்போ 7 வரைக்கும் கிருஷ்ணாவை கோல் பண்ணி கூப்பிட்டு பார்ப்போம் ஓகே வாங்கோ துறப்பு அதை ஒரு ரூம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் ஓ அதெல்லாம் பார்த்தேன் ஈரமாக வேணாம் என்ன பரவாயில்ல வாங்க 2 மணி நேரம் நான் பிரச்சனை இல்லை அந்த நேரம் ஒரு டைம் பார்த்துட்டு இன்னும் நாங்கள் பொருட்கள் கொண்டு வர இல்லை நீங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை இங்கே சமையல் இந்த மாதிரி எதுவும் இல்லை அதுவும் அப்படிதான் இந்த மலையெல்லாம் அங்கே போய் வைக்க மலை அது மூணு வீடியோ தான் நாங்கள் தேவகாலம் மாதிரி இல்லை தானே நீங்கள் படங்கள் பூஜைகள் ஓ இல்லை இல்லை நாங்கள் கிறிஸ்டியன் தானே ஒரு படத்தை வேணும்னா படத்துக்கு வேணும்னா அண்ணா வந்து சின்ன வீடு 50 மேலே சீட் போட்டுருக்கு இல்லை கொஞ்சம் லேட்டினோட கொஞ்சம் குறைவு அது அப்படியே விட இதுக்குள்ள இதுக்குதான் பேரும் போகிறாரு ஆனால் எஞ்சால பேரும் அந்த கிச்சனெல்லாம் கட்ட வேண்டி இருக்குது எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் தான் ஒரு அமௌண்ட் முடிஞ்சது அது நூறு முடிஞ்சிருக்கு வெளியே எல்லாரும் சேர்த்து தான் 50 லட்சம் முடிஞ்சது அதுக்கு அதான் அன்னைக்கு எவ்வளோ முடிஞ்சேன்னு யாரும் புறம்பாரு செய்திருக்கெல்லாம் பெருங்காலத்தில் பார்ப்போம் பார்த்தீங்களா இதுதான் சொன்னது வீட்டுக்கு அவசியம் எனக்கு இந்த கேட்டு தேவைன்னு சொல்லி அது கம்மியை வந்து அமைஞ்சிருக்குது சூப்பர். இப்போ கூட சடன்லியாக வந்த கெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் டீ போட்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பயன்படுத்தி இந்த ஹீட்டரு. அதே நேரம் டக்குன்னு நாங்கள் பாருங்க எதுவுமே கொண்டு வரல மாவு சீனி பிரெட் வச்சுக்கோ ஒரு டீ போட்டு கொடுப்போம்னு சொல்லி ஓகே டீ போட்டாச்சு பாருங்க. டீ வருது கையில் தான் கொடுக்கணும் எல்லாம் புது கிளாஸ் என்ன எல்லாம் நேற்று வந்த கிளாஸ் எல்லாம் புதுசா சரியா புது கிளாஸில் டீ தரீங்க மழை நனைஞ்சிட்டுனா பிரச்சனை இல்லையா இதான் ஜோக் பண்ணல நாங்கள் சொல்லி கொடுப்போம். சரி சரி சரிண்ணா எனக்கு சரி சொல்லி கொடுப்போம் பார்த்தீங்களா ஜோக்கு இது என்னன்னு கொண்டு போக வண்டி வச்சிருந்தார் கிருஷ்ணா பண்ணி கொடுப்பாங்க. நான் சொன்னேன் கொண்டு போகிறதுக்கு இல்லை கிருஷ்ணா அவர் 3 நாளைக்கு கூப்பிட்டு வீட்டில் பாட்டி வைப்பாங்க சாப்பாடு அங்கே உங்களோட விட்டார் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா எல்லாரையும் அதிசயப்படுத்துகிற மாதிரி செய்கிறதானே. அப்போ இங்கே கூட பூசணிக்காய் அதுதான்
எல்லாமே இருக்கு. இவருக்கு ஒரு நாளைக்கு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று அடிச்சு அதுக்குள்ள நீடூரி காலம் நல்லா வாழணும், நல்ல நல்லதெல்லாம் எழுதி போட்டு சின்ன பாக்ஸா எழுதி போட்டு பேப்பரில் எழுதி போட்டு மடிச்சு உள்ளுக்கு வச்சுட்டு இப்படி ஒருவர் கூட உலகத்துல செய்யாத ஒரு இது நான் அதோட கட் பண்ணிட்டு நாங்க போடுவோம் கிருஷ்ணா இப்படி சர்ப்ரைஸ் செய்யறீங்கன்னு சொல்லி நீங்க ஒரு பூசணிக்காய் வச்சுடுங்க தெரியாம இப்படி இல்லாட்டி நான் எப்படியாவது சர்ப்ரைஸ் செய்வீங்க கண்டிப்பா போவே இல்லை நான் கொடுத்து விட இல்லை மறக்க முடியாத மறக்க முடியாது நல்லா செய்யலாம் என்ன ஜோக்காவும் செய்யலாம் எவ்வளோ ஒரு விருப்பத்தோட அவர் வந்தவர் ஆனால் இன்றைக்கு சந்திக்கலாம் போயிட்டுது ஏன்னா கிருஷ்ணாபுரம் இல்லை அடுத்தது அப்பாவை சந்திச்சுட்டு போக இருக்கிறார். மழை இங்கே கொஞ்சபடியால் ஒன்றும் செய்ய இயலாது. நான் கேட்டதாக நின்றுட்டு போகணும் போகணும். இப்போ அவரை பற்றி என்ன நீங்கள் ஒரு விருப்பம் பண்ணுங்க. அவருக்கு இப்போ பிரச்சனை அவர்கிட்ட வாகனம் என்ன வாகனம் நிற்குது? டோல்பின் நிற்குது. டோல்பின் நல்ல புதுசாக அவர்கிட்ட பேர்ல நிற்குது. எந்த பேர்லாம் நிற்குது சொல்லக்கூடாது. எந்த பேர்ல எங்க வீட்டில் தான் என்னோட தான் நீங்கள் இருக்கணும். அவர் வெளிநாட்டு போயிருக்குது. அப்போ இவருக்கு என்ன என்னென்னா கிருஷ்ணா அண்ணிட்ட போய் கூட்டிக்கொண்டு வந்து அந்த வாகனத்தை காட்டி ரெண்டாம் கிருஷ்ணா வெளிநாட்டில் ஆக்கெல்லாம் வருகிறாங்க ஏர்போர்ட்டு பேருக்கு போகிற வராங்க ஏர்போர்ட்டு ஆக்கள் ஏற்ற காப்பன் வைக்க போய் இவரோட உங்களோட கனெக்ட் பண்ணினா ஐயோங்களுக்கு இல்லாமல் பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி விடுறோம். சரிதானே? நாங்கள் சந்திக்க சொல்லுவோம். அவர் அங்கே வெறும் அடிக்கடி வேலைகளை பார்ப்பேன். சங்கானிக்கெல்லாம் வந்து போனது அது அடுத்த நாள் வீடியோலாம் எங்களுக்கு தெரியும். புதிய போய் சந்திக்கலாம். சரி, அப்போ நீங்கள் என்ன மாதிரி என்ன வேலை செய்றீங்க? இப்போ வெளிநாடு வெளிநாடு எந்த நாடு? இந்த சின்ன நாடு சின்ன நாடுகள் சம்பாதிச்சு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 5 பேர். சரி, அப்போ 5 பிள்ளைகள் 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கிறார் எல்லாரும் பார்க்கறதுக்காக. உண்மையாகவே சந்தோஷமா இருக்குது. இப்போ இப்படியான உறவுகள் நேரடியாக வந்து பார்த்து இப்போ நல்ல விடயம், அதாவது கொமெண்ட்ஸில் வர்ற விடயங்களை பிள்ளையாளர்களையும் பற்றியும் வருத்தம் தெரிவிக்கிறார். பாருங்க, நேரடியாக நாங்கள் போய் பார்க்குறோம். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நேரமாக தெரியுதானே. அது இந்த அளவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்கீங்க. சின்ன வீடாக இருந்தால் அழகா செய்து இவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க. இது மண்ணில் போட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ காசு செலவழிச்சிருக்கு. இது பின்னால் உங்களுக்கு தான் தெரியும் இவ்வளோ கடன் இருக்கு. அதே நேற்று நான் சொல்லிட்டேன். நாங்கள் வீடுகள் கட்டினாங்க தெரியும். கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்பினா பேசுகிறாரா? என்ன முடிஞ்சேன்னு திரும்பி கேட்குறீங்கன்னா அது வீடு கட்டா தெரிஞ்சா தெரியும் தானே. அதான் சொல்றவங்க தானே, கல்யாணத்தையும் வீட்டையும் கட்டிப்பா தெரியுமெண்டு. அது முடியத்தான் தெரியும். என்ன தம்பி? என்னவா என்னது? சரி, அப்போ விவேக்கு என்ன திறமை இருக்குதாக? இப்போ உங்களோட வீடியோ இன்றைக்கு நைட் வரும். நீங்கள் இங்கே வந்து சர்வகண்ட வீட்டை பார்த்தீங்க. இதில் இருக்கு ஒரு இதில் இருக்குங்க. எனக்கு என்ன திறமை இருக்குன்னு என்ன திறமை இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. நைட்டு பார்ப்பீங்க. இப்போ போய் பார்த்துட்டு கூட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லலாம். நான் இன்றைக்கு போய் சர்வகண்ட வீட்டில் போய் சந்திச்சுட்டு அவர்களை பார்த்துட்டு வந்தாங்க. பிறகு கிருஷ்ண மாமா வேறு வந்து பார்ப்பாருண்டு சொல்லுங்க நானு. அப்போ என்ன திறமை இருக்கு, என்ன காட்ட போறீங்க? இப்போ உங்களை உலகங்களாக பார்க்க போகுது இன்னைக்கு. சொல்லுங்க. வாகனம் வச்சுக்கொண்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. கூப்பிட்டு கிருஷ்ணாவை கூப்பிட்டு நாங்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுப்போம் வந்து. ஏன்னா சரி, அப்போ இதுலேயே அப்போ கொடுத்து விடுங்களேன். சரி, உங்க டைலர் சொல்லுங்க பார்ப்போமா. ஓகே தம்பி, பேரை சொல்லுங்க உங்களோட. ஓ சனாத். சரி சனாத், நீங்கள் இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள்கிட்ட வாகனம் நிற்குதா? என்ன வாகனம் நிற்கி? டோல்பின். டோல்பின் என்றால் உங்களை யார் ஓடுறது? அப்பா.
அப்போ நீங்கள் கிருஷ்ணாவோட வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறீங்கள்? ஆ பாட்டி வைக்க வேணும். வச்சுட்டு ரைட். வெளிநாட்டுக்கார ஆயர்கள் வந்தால் உங்கள்கிட்ட தொடர்படுத்தி விட சொல்லி நீங்கள் சொல்லணும், அப்படித்தானே? சரி, அப்போ நாங்கள் இதுலேயும் பதிவு பண்ணி விடுவோமே. சரியா? அப்போ ஆயர் வந்தால் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் போயிட்டு கூட்டின்னு வருவீங்க. இப்போ இதார உங்களுக்கு ஐடியா சொல்லி தந்தது? சார் நீங்களா யோசிச்சிங்க? என்ன சொல்கிறீங்க? சரி, அப்போ நீங்கள் என்ன வைக்கப்படுறீங்களா? போய் வரும். சந்தோஷமா இருக்குது. நீங்கள் 2 பேரப்புள்ளையோடையும் வந்து இந்த எங்களை சந்திக்கணும் வந்து அதோட குடிபுறவுக்கும் வரணும்னு நினைச்சு நீங்கள் அந்தாண்ட நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு போனஸாக இருந்திருக்கும். எல்லாரும் இங்கே தான் நின்றவை. கிருஷ்ணாவிலேருந்து அண்ணா அக்கா ஃபேமிலி எல்லாரும் இங்கே தான் கூடுதலாக நின்றவை. நின்று தான் எல்லாரையும் பார்த்துருக்கலாம். அதோட அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடந்தது. பரிசுகள் கூட வந்துருக்கலாம். அவ்வளோ காசு இருக்கா சொல்லுங்க அதில் சொல்லி பரிசும் வாங்கியிருக்கலாம். அடுத்தது உங்களோட நீங்கள் என்ன மனசில் என்ன சொன்னீங்க அவ்வளோத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். சரி, இன்னொரு வாட்டி நாங்கள் சொல்கிறோம். அவர் அப்படியும் பார்த்துட்டு வருவார். ஏன்னா பிரச்சனை இல்லையா? படங்களில் விஜய்க்கு ஃபேன் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. என்ன விஜய் நாகர் என்ன விஜய் நாகர்னா படம் தெரியணும். நல்லா விஜய் நாகர்னா டான்ஸ் ஆட தெரியணும். ஆடுவார். அப்ப என்ன ஆட தெரியணும் தெரியாதோ? இவ பேசாம இருந்துட்டு அப்புறம் வீடியோல பார்த்துட்டு நம்பினோட நாங்க காய்ச்சிருக்கலாம்டா 2 பேரும் காய்க்கணும். சும்மா போய் நின்றுட்டு நான் சிவாஜி ரஞ்சிதான். நீங்களும் எங்களோட வயசு. அப்பா இவன் வந்து விஜய் தான். இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் இல்லாரு விஜய் சிவாஜி ரசிகர்ண்டா ஏதாச்சும் ஒரு சிவாஜி இந்த வசனம் கொண்டு எடுத்து விடுங்களேன் பாப்போம். ஏதாச்சும் உண்டு வெள்ளக்காரனுக்கு எதிராக கதைச்சதை ஏன் உனக்கு தர வேண்டும் பரி எதற்கு கேட்கிறாய் ஏன் பரி தர வேண்டும் நட்டாயா எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சு கொடுத்தாயா அப்படி அசைஞ்சு சொல்லுங்களேன். இதை பாடி நீங்க ரசிகர் இருந்தீங்க பாட்டு படிக்கலாம். ஒரு பாட்டு படிங்க பேசு. இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோவியம் கலந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக கொண்டு அடைச்சிட்டு காதலே பூ பூ போன்ற எல்லாம் படிக்கலாம். ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கல இந்த டைம்ல அப்ப வந்துதான் கொஞ்சம் கலக்கி இருக்கிறோம். சரியா பிரச்சனை இல்லை. சந்தோஷம். நாங்கள் அடுத்தது சிறகலேப்பம் போய் சந்திப்போம். வேற என்ன மாதிரி தம்பி ஓகேயா டன்னா? இல்ல வீட்டுல நல்ல இதா இருப்பார் போல. நாங்க இங்கெல்லாம் வருவோம் நினைக்கவே இல்லை. சரி, இப்ப வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? கிருஷ்ணா பற்றி சரி இல்லாட்டி வீடியோ யூடியூப் பற்றி இருந்தாலும் கஷ்டப்பட்டாதான் முன்னுக்கு வருது. இதுதான் எனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டேன். நான் சின்ன வயதிலேயே எங்களை தகப்பனர் இல்லாமல் வளர்ந்தேன். அப்போ எனக்கு இந்த கஷ்டம் என்றால் என்னென்ன தெரியும். பழம் தண்ணி குடிச்சிட்டு தான் காலமையில் பள்ளிக்கூடம் பழைய தண்ணி பழம் சோறு பழம் தண்ணி தான் தண்ணியா பழம் தண்ணி தான் எங்களுக்கு சாப்பிட. அப்போ கஷ்டம். அப்போ அம்மா வேலைக்கு வயல் வேலைக்கு போயிட்டா எங்களுக்கு வளர்த்தோம். அப்படி பள்ளிக்கூடத்தில் 6 பிஸ்கெட் கொடுப்போம். நான் எங்கள் தங்கச்சி இப்போ பள்ளிக்கூடம் அது சாப்பிட்டு வந்து பக்கத்தில் ஒரு கனவளவு இப்படி வளவுக்கு பக்கத்துக்கிறப்போ ஒரு அம்மா வந்து எழுப்பிட்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு சூடு அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க. பெஞ்சில் கூட அப்போ பெஞ்சில் அப்படி பெஞ்சிலுக்கே வழி இல்லாமல் இருந்தேன். அப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இன்றைக்கு விரல் வெட்டி எங்கள் ஊருக்குள்ள விரல் வெட்டி கதைக்கிற அளவுக்கு இருக்கிறீங்க. அது அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து உழைப்பால் முன்னேறீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி சமூக சேவைகளும் செய்கிறது. அதே மாதிரி தான் நாங்களும் எங்கள் ஆரம்ப காலத்திலையும் எங்கள் குடும்பம் கஷ்டமான நிலையில் தான் எங்கள் அம்மம்மா ஐயா அவங்க வயல் வேலைகள் செய்தால் எங்களை கூடுதலாக பார்த்தவங்க. எங்கள் அம்மா பெரியம்மா அவங்க 7 மணிக்கு நாங்கள் உழைக்கிறத கொடுத்து அதோட நாங்கள் பள்ளிக்கூடம் போகணும்னா ஒரு துணி தான் இருக்கும்.
அதே அடுத்த நாள் துவைக்காட்டி ஊற்றியோடையும் போயிடுவேன் நான் போவாட்டி அடி விழும் போயிடுவோம் அதோட போயிட்டு விரைக்கெல்லாம் எங்கட பசி ஆத்தினது என்ன பள்ளிக்கூட கேண்டீன் எல்லாம் இருக்கும் எல்லாரும் சாப்பிடுவாங்க நாங்கள் போயிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வேற அப்படி இல்லைன்னா என்ன பண்ணால் நாங்கள் எங்கள் புளிய மேலே போயிருக்கோம் அதை எப்பயாச்சும் சாய்க்கிற டைம் இல்லாட்டி பூக்கிறேன்னு கொடுத்தையும் பண்ண மாட்டேன் எங்களோட பசி ஆத்தினது புளியம் கொடுத்து புளியங்காய் நெல்லிக்காய் மற்றது லந்த பழம் மாங்காய் இதையெல்லாம் தான் கூடுதலாங்கிற மாதிரி பசியை ஆழ்த்தினது அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்து இப்போ ஓரளவுக்கு நாங்களும் இந்த இதில் மற்றவங்களுக்கு அதாவது கூடுதலாக எங்களை உதவி தான் மற்றவங்களுக்கு உதவி தான் கூடுதலாக செய்திருக்கிறோம் அதில் இதுவும் நான் கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்கேன் அதுக்கு யாருக்கும் பயப்பட தேவையில்லை இதை நான் சொல்லுவேன் உண்மையாக சொல்லுவேன் ஏன்னா நான் வந்த நோக்கம் கிருஷ்ணாவை சந்திக்கணும் இவற்றை எனக்கும் விருப்பம் தான் நான் தான் கிருஷ்ணாவை அறிமுகப்படுத்தினேன் அப்போ கிருஷ்ணாவை பார்க்கணுன்றது அப்பாவை பார்க்கணுன்றது ரெண்டு இது இப்போ எனக்கு தான் எனக்கு அப்பாவை பார்க்கணுன்றது நிறையனால எனக்கு கிருஷ்ணாவை பார்க்கணுன்றது அப்போ மட்டக்களப்பில் இருந்து செய்யலாம் அந்த வீடியோக்கள் பார்த்து கிருஷ்ணா ஒரு நாளை சந்திக்கிறேன் பார்த்து சென்னையில் ஒரு நாள் ஃபோன் எடுத்து கலைச்சிருக்கேன் அதோட கிருஷ்ணாவை இந்த அம்மாவை பார்க்கணும் நம்மளுடைய அம்மாவை பார்க்கணும் வீடியோவில் அம்மா உங்களுக்கு தான் அதால் கண்ணீரை பார்க்கணும் இன்னொரு புண்ணியவான பெற்றெடுத்த தாயை பார்க்க இல்லை அப்போ அந்த இருக்கா எல்லாரும் கூடுதலாக கிருஷ்ணாவை கடவுளாகத்தான் நினைக்கணும் என்ன அப்படி சேவையை செய்யுது எனக்கு அப்படி செல்வதாக இல்லை உண்மையை நல்லா கஷ்டப்படுறது முன்னுக்கு வருது எல்லாத்துலேயும் ஒரு கஷ்டப்படணும் உழைப்பு இருக்கணும் அதனால முன்னுக்கு வரும் அப்போ அவங்கள ஆட்டையும் தட்டி சுற்றி தானே இல்லை சும்மா கமெண்ட்ஸில் பார்க்குறத வச்சு கொண்டு முடிவடைக்க இல்லாது கிருஷ்ணாதில் போல இந்த கடந்த கால இதுகளெல்லாம் தங்களோட குடும்பத்தில் தாங்கள் எப்படி வளர்ந்தது அப்பா அப்படி எல்லாம் எல்லாம் சொல்றது நீங்க சொல்லிக்கே அடி மனசுல ஒரு ஃபீலா சொல்றீங்க பார்க்கவே தெரியுது ஏன்னா ஒரு சைக்கிள் உண்டு 1890 ஒரு சைக்கிள் வந்து ஓடி பார்ப்போம் கேட்டுட்டு கிருஷ்ணா ஓடி பார்த்துட்டு வந்து இந்த அப்பா இந்த இப்படி ஒரு சைக்கிளில் தான் முந்தி சின்ன இல்லை நாங்கள் படிக்கிற என்று சொல்லுது அது உண்மையாக கொஞ்சம் எனக்கு தெரியாது பாருங்க அந்த உண்மை தான் அது வருமென்று நான் நினைக்கிறேன் இந்த சைக்கிள் ஓடி பார்த்து கொண்டு வந்து அந்த சைக்கிளை கொடுத்துட்டு இந்த சைக்கிள் இப்படி ஒரு சைக்கிளாக எங்கள் அப்பா மீண்டா வந்து சொல்லிக்கல அப்போ எனக்கு தெரியல அது பம்பிள சொன்னாரா இன்னும் தெரியும் நானும் அந்த வீடியோ பார்க்கல பார்ப்போம் அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டு தான் திருப்பி முன்னுக்கு வருவோம் அதான் நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துல வாழையில தாங்களா தான் முன்னுக்கு வந்து ஆனால் அப்பா அம்மா இருக்க அவங்க சாப்பாடுகள் கொடுத்து பார்த்தவதான் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் இந்த நிலைமை இருந்தால் அவங்கள்ட்ட முயற்சியும் ஒரு உழைப்பும் தான் இப்போ அதே போல தான் கூடுதலாக எல்லாரும் அப்படி இப்போ நீங்களும் உங்களோட உழைப்பில் தான் நம்ம அப்பா அம்மா சொல்லி அதே மாதிரி ஆனால் இவர்களும் கொஞ்சம் கொடுத்து வைக்கணும் ஒரு அப்பப்பா அதாவது தாத்தா இப்பயே எல்லாம் பயிற்சி கொடுத்து வளர்த்து இவையும் கொடுத்து வச்ச ஆக்கள் தான் என்ன சரி சந்தோஷம் வந்ததுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் அவை சந்திக்கல என்ன 3 நாளைக்கு நம்பரை சாரோட நம்பரை எடுத்துருக்கோம் இல்லை எவங்க என்ன கூட எவ்வளோ ஆன்சர் பண்ணுவான் எடுத்து வச்சிருங்கோ நீங்கள் வெறுறா முதலே சொல்லிட்டு வந்தால் இல்லாட்டி அவை அங்கே சரி கூப்பிட்டு நீங்கள் பாட்டியை வச்சு ஏதோ சாப்பாடு கொடுத்து வீட்டை அதுதான் ஆசை கொடுத்து நீங்க மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் செங்கல்ல வச்சு கொடுத்துருங்க செங்கல்ல வச்சு கொடுங்க சரியா நீங்க கொடுங்க அவர்கிட்ட நாங்க சொல்லி விடுறோம் சரிதான் மற்றது வீட்டை வந்து பார்த்ததுக்கு நன்றி நன்றி பணம் எல்லாம் மனுஷனோட பழக்கம் அன்பு அது வயிற்றிலிருந்து வரும் நான் அன்றைக்கு பவனை கொடுத்தா நீ இன்னத்தை கொடுத்தா என்ன கிருஷ்ணாவுக்கு அது கிருஷ்ணாக்காக கூப்பிட்டு எவ்வளோ பணங்கள் வந்து கிருஷ்ணா கையால் கோடிக்கணக்கில் போகுது அதெல்லாம் பெருசாக தெரியாது ஆனால் கிருஷ்ணா நினைச்சு ஃபீல் பண்ணணும் அதாவது யோசிக்கணும் என்னத்துக்கு அங்கே அந்த அப்படி அண்ணன் வந்தவர் யோசிக்கக்கூடியதாக செய்யணும்ன்றதான் இந்த சரி உங்களை நினைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்க வேலையை தாராளமாக செய்யுங்க அதையும் நாங்கள் வீடியோ பதிவு பண்ணால் அதையும் பார்ப்போம் நீங்கள் என்ன செய்யாத போவீங்க கிருஷ்ணா என்ன கொடுக்க என்ன கிருஷ்ணா அண்ணன் கூப்பிட்டு தங்களோட வாகனத்தில் இருக்க போட்டோ பிடிக்கணும் ஐயோ சரி சந்தோஷமா ரைட் இப்போ பட்டு தான் நம்ம போகிறோம்
ஓகே. இப்போ நேராக நான் அங்கே போகிறேன். சரி, மழை வர மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க போகணும். இப்போ நீங்க நிக்கிறீங்களும் இல்லை தானே, இப்போ போங்க, பிரச்சனையில கவனமா. சரிதானே? சந்தோஷம். நான் என்னன்னு பார்த்து உங்களுக்கு அடுத்த தொடர்பு எடுக்கிறேன். சரியா? ஓகே. காவலுக்கு ஆட்கள் நிற்பேன். போய் நாங்களே நிற்போம். பிரச்சனை இல்லை. அதோட கன தூரம் இல்லை. அங்கே அதுல இருந்தா தண்ணியும் வருது. அந்த ரெண்டு பழம் இந்த 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 பச்சை மாதிரி இருக்கല്ലോ இல்லை குழாய் அடிச்சிருக்கிறோம். அது மோட்டர் போட விட அங்கே இருந்தால் தண்ணி வருது. இப்போ இதில் 2 பழம் தாண்டிப்போம். ரெண்டு பேரும் வந்திருக்கிற காலமையில இருந்தால் நேற்று தான் கராட்டியை கொண்டு போனது. நேற்றுல முந்தனா ஸ்டார்ட் அடிச்சது இப்போ அடிக்குது இல்லைன்னு மழைக்கு நினைஞ்சது. மழை தானே, இந்த முழுக்க மழை தான் நினைஞ்சது. அடித்து பார்ப்போம். ஸ்கிப் பண்ணணும், சுவிட்ச் போடுங்க. ஒரு அடியில் சார் போல மணல் பறிச்சதானே அப்படிதான். வந்து பார்த்து ஃபோன் நம்பர் தான். பாய் பாய். என்ன சொல்றோம், நாங்க எதிர்பாராத நேரத்துல ஒரு சந்தோஷமான தருணம் சொல்லலாம். நாங்க வீட்டை எண்ணிக்கும் போது பார்த்தா நடல் மோட்டர் சைக்கிள்ல வந்து ஒரு அண்ணா, அப்புறம் 2 சின்ன பசங்க வந்தா. அப்ப எனக்கும் வந்து தெரியல. நான் உடனே சொன்னது, வாங்க வாங்க உங்களோட ரிலேட்டிவ் போலதான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி அப்படிலாம் சுபாஷ் வீடு அப்படின்னு வந்தேன். அப்ப ஸ்ட்ரெயிட்டா சுபாஷன் சொல்ற முறையில இப்ப நான் என்ன நினைச்சேன், உங்களோட உறவினர்களா இருக்கேன். தெரியாதபடியால் எங்களோட நினைச்சீங்க. நான் வந்து பார்த்தா எனக்கு தெரியாதபடியால் உங்களோட உறவுன்னு நினைச்சிட்டேன். அப்படி நீங்க அப்படி நினைச்சீங்க. அறுபதால் எங்களை சந்திக்க வந்திருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். எனக்கு அதான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சது உங்களோட, அதான் சொன்னா வாங்க அதுல உங்களோட உறவினர் தான் வந்திருக்குன்னு சொல்லி போட்டேன். அப்புறமா உங்களை கூப்பிட்டது அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையா நல்ல ஒரு உற்சாகமா அது மாதிரி இந்த பேர பிள்ளைகளை பார்த்தீங்களா எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனாலும் வந்து இப்ப நாங்கள் அவங்களுக்கு சடன்லியா கொடுக்கக்கூடியதா ஒரு டீயை கொடுத்து ஒரு மாலை நேரத்துல ஒரு கலந்துரையாடு இப்ப போயிட்டு முக்கியமாக கிருஷ்ணாவை சந்திக்கணும். அந்த தம்பிகள் வாழ்ந்த அவைக்கு ஒரு விருந்தொன்று வைக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு. அடுத்தது செல்லக்கிளியாப்பா சந்திக்கணும். இப்ப போயிடும். அதாவது என்ன டைம் இருக்குது, 6 மணிக்கு தான் பார்க்கலாம். இப்போ சொசைட்டிக்கு போயிடும். அவையும் சந்திச்சுட்டு வெளிக்கிட்டு இருக்கணும். அதோட எங்களோட வீட்டையும் குடிபுறவுக்கும் வேற இருந்தது. அவைக்கு நேரம் கிடைக்கல. இப்போ எல்லாரும் பொதுவாக எல்லாரையும் சந்திச்சுட்டு போதான் வந்தது. ஆனால் அவைந்த இதை என்ன காரணம்னா மழை இருந்தாங்க. மழை நினைஞ்சிட்டீங்க. அப்போ நான் கேட்டிருந்தா நின்றுட்டு நாளைக்கு போடலாமண்டு. அப்படியே அவங்க அதுக்கு சரி வரையில நாங்கள் போவோம். பக்கத்துல தான் நீங்கள் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் அந்த இடத்துக்கு. இப்போ இப்படியான ஒரு பாருங்க எங்களோட வீடியோவை பார்த்து அதாவது ஃபேன் என்ன கிருஷ்ணா ஃபேன் அப்படி நேரடியாக வந்து சந்திக்கணும்னு விரும்பி பாருங்க. மலைகளையும் வந்து சந்திக்கணும்னால் ஆச்சரியமாக இருக்கு, புல்லரிக்குது. அதை விட வந்து பார்த்துட்டு வாசல் அவர் சொன்ன விடயமே தான், என்னடா இதுக்கா போட்டுக்கோன்னு நேரம் வந்து பார்த்தோன்னா இது அவங்க தங்களோட உழைப்பில் ஒரு கணக்கான கிட்ட ஒன்று காட்டியிருக்காங்க. அதுக்கு இந்த டைத்துல அவர் சொல்ற மண்ணுகள் இதை படிக்க எல்லாம் ஓகே தான் இருக்கும். இதுக்கு போட்டு கிளிக் அதுக்கப்புறமா இது கட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு உள்ள கடன் பகுதியும் இருக்கு. மெயின்னு சொன்னா நாங்களும் சொந்த வீடு கட்டி இருக்கிறேன். அவற்றுக்கு வழி தெரியும் தானே. இதுல இவ்வளவு முடிஞ்சிருக்கும், இவ்வளவு செலவு இருக்கும், இன்னும் கடன் இருக்கும். இப்ப உங்களோட உழைப்பில இவ்வளவு செய்திருக்கிறீங்க. அப்ப இதுக்கு போயிட்டு சும்மா பேட் கமெண்ட்ஸ்களை போட்டு இருக்கு. அவரை சொன்ன எப்படி ஏற்கனவே சொன்னேன், பிஏ பார்த்துருக்கு எப்படி இருக்காதான் இவ்வளவு கமெண்ட்ஸை போட்டு விடலாம். கண்டிப்பா அப்படித்தான் சொல்லி இருந்தாரு. ஐயோ
உண்மையாக சந்தோஷம். அதான் இப்போ நாங்களும் உங்களை காட்டுன்னு சொல்கிறோம், நீங்களும் வந்து பாருங்க, பார்த்துட்டு முடிவெடுங்க இவங்களை எப்படி செய்திருக்கிறாங்கன்ட்டு. இது வந்து பார்த்துட்டு ஐயோ இவங்க நாங்கள் பேசின தப்பு தான் அப்படி என்று சொல்லுவீங்க. உண்மையாகவே அதுதான் உண்மை, உண்மையாகவே அதான் உண்மை, உண்மையாகவே அதான். சரி, நல்ல காலம் நான் நிற்கிற போது சாரும் நின்றுட்டாங்க. அந்த அவங்க வரும்போது உடனே டீ எல்லாம் வச்சு கொடுக்கவே மாட்டேன், இல்லாட்டி நான் தான் கஷ்டப்பட்டுருப்பேன். புது கீட்டர்ல நான் நேற்று தான் சொல்லியிருந்தேன் வந்து இன்னைக்கு அவசியம் ஒரு கீட்டர் வேணும்னு சொல்லிட்டு புது கீட்டர்ல புது கிளாஸ் தண்ணி சடன்லியா டீ போட்டு நல்லா மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது, புது கீட்டரா இருக்குமோ. சரி, உண்மையாக அவரை பார்க்கும்போதே ஒரு இது பாருங்க, அவர் சொல்ற தான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தான் உழைச்சி தங்களுடைய அம்மாக்கள் வசதியானவர்கள் அல்ல. இப்போ பார்க்குற நீங்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ எங்களை போல எத்தனையோ பேர் நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் உழைச்சித்தான் உங்களோட காலத்துக்கு அடுத்த உங்களோட பிள்ளைகள் அங்கால மேலே தூக்கி கொண்டு போகிற பொசிஷனில் இருப்பீங்க. அதாவது நீங்கள் தான் மற்றவங்களை வளர்த்துக்கிற பொசிஷனில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு எங்களை வழி தெரியும். சில பேர் இருக்கிறீங்க அப்பா அம்மாக்கள் நல்ல வசதியா அவங்களுடைய பணத்தில் உழைச்சி அவங்க உழைச்சி தர நீங்கள் படித்து அடுத்தது அவங்க கார் எடுத்து தர நீங்கள் ஓடி அப்படி எல்லாம் அப்பாக்கள் அம்மாக்கள் சொத்து அவங்க வீடெல்லாம் கட்டி வச்சுப்பாங்க. நீங்கள் அதில் இருப்பீங்க, உங்களுக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானாக்கள் நீங்களும் யோசிங்க, நாங்களும் எங்களுக்கு இந்த அப்பா அம்மா தராட்டி இந்த வீட்டை நாங்களும் ஒரு காணி வாங்கி வீடு கட்ட இவ்வளோ கஷ்டப்படணும் இல்லையா? அப்போ அப்படியா நான் அதை சொன்னேன், அந்த பேர பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை. அவைக்கு ஓகே இந்த அப்பப்பா உழைச்சி பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்குற பேர பிள்ளைகளுக்கும் ஹாப்பியாக வாழிணும். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த உழைச்சி அவர்களுக்கு சேர்ந்துருக்கிறாங்களா, அதாவது வளர்க்குற அதாவது பொறுப்பு ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு தான் எங்களுக்கு பற்றி தெரியும். ஏன்னா நாங்கள் அப்படியான நிலையில இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அண்ணா கலந்துரையாடும்போது நீங்களே உங்களோட கடந்த காலத்துக்கு போயிட்டீங்களே. நான் சொன்னது இந்த வரைக்கும் கவலையா இருந்துச்சு எனக்கு. சத்தியமா எங்களை அம்மம்மா நாங்க வரணும், எங்களை சொந்தக்காரர் பார்த்தாலும் தெரியும். அம்மம்மா எங்களுக்காண்டி வயசு போக மட்டும் உழைச்சவர். அதுதான் அவங்க ஏழாவது நாள் ஒரு கொஞ்ச காலம் தான் இருந்தவங்க. அது மட்டும் உழைச்சி எங்களுக்கு மட்டும் இல்லை, இல்லை பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் எலும்பரையும் கொடுத்தவங்க. அப்போ அந்த அப்படி அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சது. நாங்கள் எப்படி உழைச்சாலும் அந்த சாப்பாட்டுக்கே சிலவுகளுக்கே அது முடிஞ்சிடும். அப்போ பள்ளிக்கூடம் போய் எங்களுக்கு இவ்வளோ காலம் நான் படிச்சிருக்கேன், ஆனால் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போன வரலாறு இல்லை, சாப்பாடு கொண்டு போன வரலாறு இல்லையா? அப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்சு 2 மணி 2:30 வரைக்கில் பசி என்ன செய்கிறது? வர்ற இடத்துல எங்கே ஒரு புளியங்க, அந்த கோணம் புளியங்க, நெல்லிக்காய் கூடுதலாக இப்போ எல்லாம் லந்தப்பழ சீசன். அன்னைக்கும் ஒரு இடத்த போயிட்டு லந்தப்பழம் ஆஞ்சு நானும் இங்கே வேலை செய்கிற பெயிண்டர் அண்ணா இப்போ பிடுங்கி லந்தப்பழத்தை சாப்பிட்டு ஞாபகம் வந்துச்சு. அப்போ அவரு சொன்ன ரோமம் பாய்ச்சி கல்லால் எரிஞ்சு விழுத்துறாரு. எறிவோம் கல் அடுத்து எரிஞ்சு விழுத்தி எட்டாட்டியே போயிட்டான். ஏன்னால் ஆஞ்சா கீழே இருக்குமா, அதுக்கப்புறம் மேலே அதில் ஏறவும் மேலே முள்ளு எறிகிறது எரிஞ்சாத பிறகு. அதை விட லந்தப்பழத்தில் மிகப்பெரிய சத்துக்கள் இருக்குது. அதான் எங்களை காப்பாற்ற எல்லா வித சத்தும் இருக்குது. அப்போ அதில் ஒரு 5 பழம் சாப்பிட்டாலே சும்மா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்தெல்லாம் கிடைக்கும். இப்போதானே வந்து ஆப்பிள் அது இதை அப்போ இல்லையே வராது. யாராச்சும் கொழும்புக்கு போயிட்டு அதுவும் கப்பலில் போயிட்டு திருப்பி வரையில ஒரு 5 ஆப்பிள் கொண்டு வரைக்கும் அதுல ஒன்று தெரியணும், அதை 5 ஆக்கி ஒரு துண்டு கிடைக்கும். அதுல கிடைக்காத நாங்கள் எடுத்தது லந்தப்பழம், பனம்பழம் எல்லாம் விட நெருப்பட்டாப்பன்னு கொளுத்தி அதுலேயே என்ன செய்யும் பசியன்னா என்ன செய்யறது, காவுல கொளுத்திட்டு பழப்பழத்தை போடுறது, பனியத்துல எடுத்து சுட்டு சாப்பிடுறதா, சுட்டுதான் கொளுத்தி அதுலேயே கொடுத்துரு. காவோட மண்ணாடையெல்லாம் இருக்குங்க, டப்பண்ணி கொளுத்திட்டு அதை பனியாரம் போட்டால் சுடு பண்ணுறது எடுத்து சாப்பிட்றது. இப்போ பசிகளை போக்கினதே அதுதான். எங்களோட உடுப்பு துவச்சதே பழத்தில் உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் கூடுதலாக என்ன சில பேர் வைக்கப்படுகிறோம். எங்கள் ஆரம்ப காலங்களில் நாங்கள் எங்கள் அம்மா அம்மாவெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இதை பார்த்துட்டு அவங்க உண்மையாக கவலைப்பட்டு அவைக்கும் இந்த ஆரம்ப கால நினைவுகள் வேறும்
அப்படி எங்களை காப்பாத்துனதுலாம் முழாங்காய் கூட என்னை காப்பாத்திருக்கிறேன். ஆனா இப்ப உங்களை எல்லாம் காப்பாத்திருக்கேன்னு நம்ம பார்த்தாலே தெரியும். நல்லா காப்பாத்திருக்குது. அவரை பார்த்து ஃபீல் ஆயிட்டு. கண்டிப்பா. ஆனா உங்களை அப்படி இல்லை. கடந்து வந்த பாதைகளை இப்போ நாங்கள் மறக்க கூடாது நபர்கள்ல நீங்களும் ஒருத்தராக இன்றைய தருணம் கண்டிப்பா சொல்லியா அப்படின்னு சொன்னா நாங்கள் 7 பேரா இருந்தாலும் கடந்த காலங்களை அப்படி திரும்பி பார்க்கும்போது இப்ப நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு டக்குன்னு சரியான ஃபீல் ஆயிடுச்சு. நெல்லிக்காய், மாங்காய், புளியமர குருத்து இதுதான் உங்களை வளர்த்தேன். ஆனா எங்களுக்கு அப்படியாவே இல்லை. பசி என்றாலும் என்னன்னு தெரியாது. உண்மையில அப்படி எங்கள்ட அப்பா அம்மா வச்சோம். அப்படி ஒரு அதான் அமைஞ்சிருக்குது. பசி என்று தெரியாம நாங்கள் வாழ்ந்துருக்கோம். அவங்கள பார்த்து உழைச்சி தந்துருக்காரு. ஆடம்பர வாழ்க்கை இல்லாட்டாலும் சாப்பாடு குறைவில்லாம நாங்க வாழ்ந்துருக்கோம். நீங்க வடிவா பார்ப்போம். கண்டிப்பாக. அதுதான் உங்களுக்கும் நான் சொல்றேன். நீங்களும் அது வந்தால் நேரம் வந்து பார்த்துட்டு போங்கள். பார்த்தோன்னே எங்களை பேச மாட்டீங்க. மற்ற பார்க்காம இருக்கிற மற்ற நல்ல உலகங்கள் அவைக்கு புரிஞ்சு கொள்ளணும். அதை புரிஞ்சு கொண்டு அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இதை செய்கிறாங்கன்னு புரிஞ்சு கொள்றபடியால் அவைகள் நல்ல வார்த்தைகள் சொல்லிடணும். வேண்டாம் தூத்தட்டும் வாழ்த்துறவங்க நிறைய இருக்கணும், நம்ம போட்டுறவங்க நிறைய இருக்கணும். அதால எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வசனம் தான். ஓகேயா, வீடியோ முடிச்சு கொள்ளுமா? சந்தோஷம் தான். இதுல இருந்து நீங்கள் என்ன பற்றி என்ன புரிஞ்சு வந்தீங்க? என்ன சொல்றது, கடந்த காலங்கள் கடந்த காலங்கள் எதுவும் மறக்காது. ஓகே, அடுத்தது எனக்கு சாதகமா காலநிலை கூட எனக்கு அமையும். உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் மதியம் சாப்பிடும்போது காலநிலை மாத்திரம் இல்லை, எல்லாம் எனக்கு தக்க சமைக்கும். கணக்கு பொழுதுலே எங்களுடைய எது மாறலாம். விளங்குதா? அப்படித்தான் இப்ப நடந்ததே நீங்க பார்த்துருப்பீங்க. நான் கொஞ்ச நேரம் அதுல இருந்து யோசிச்சு கொண்டு இருந்தேன்னா விளங்குதா? எல்லாமே உங்களுக்கு நன்றி நன்றி. ஓகே, இதை பார்க்குற நல்ல உலகங்கள் நீங்கள் பற்றின கருத்துக்களை கருத்துருங்கள். ஓகே, இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். நன்றி நன்றி நன்றி. தொக்கெல்லாம் நனைஞ்சு போட்டுதான் நம்ம அழகா இருக்குன்னு பாருங்க. ஆகாய தாமரையும் போட்டோன்னு தண்ணியும் போட்டு சூப்பரா இருக்குண்ணே. மழையை கண்டோன்னு அந்த அந்த கண்டெல்லாம் எப்படி செலுத்திட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணே. ஆமால ஆகாய தாமரை பாருங்க. அந்த தம்பி ஓடி வந்து முதல்ல பார்த்தது தான் தண்ணி தரும். ஒரு மரக்கண்டு வைக்க வந்த நாட்டி இன்றைக்கு எவ்வளோ ஒரு அழகான இப்படியா அமைந்து விட்டது. மரங்களுக்கு தண்ணி தான் போகணும். தண்ணி இப்படி மழை பெஞ்சதால இதெல்லாம் வித்தியாசமாக செழிப்பாக இருக்கு. நாங்கள் ஊற்றும் போது கூட இப்படி செழிப்பாக இருக்கிறது. ஏன்னா வெயில் டைமில் தண்ணி ஊற்றே கூட ஒரு வாட்டத்தோடு தான் இருப்பேன். அங்கக்கே தானே நிற்குது. பாருங்க, இதெல்லாம் அவ்வளோ செழிப்பு அவ்வளோ இருக்குன்றது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக. சரியா? ஓகே, போமா. ரைட்.